அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping app. இந்த BuyMode e-shopping app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம். இந்த ஷாப்பிங் நிறுவனத்தின் மூலமாக நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களும் மற்றும் அழகு சாதன பொருட்களும் உணவுப் பொருட்களின் பேக்கரி ஐட்டம் அனைத்தும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ள அந்த பொருட்கள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் டவுன்லோட் செய்து இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் செய்து பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மனம் விசாலம் அடையும் அப்படின்னு கொண்டுனாக்கா எல்லையற்று போயிடுச்சுன்னா விசாலம் ஆயிடுச்சு. நல்லதில்லை கெட்டதில்லைன்னு ஆயிடுச்சுன்னா விசாலம் ஆயிடுச்சு. நல்லதுன்னா குறுகிச்சு, கெட்டதுனாலும் குறுகிச்சு. அதுதான் இன்பமற்ற யோகி அப்படின்னு சொல்கிறாரு. நல்லதுக்குள்ளவும் கெட்டதுக்குள்ளும் இருக்கக்கூடாது. அதுக்கு தெரிஞ்ச அளவு தான் இருக்கும். நான் எல்லாருமே நல்லா பார்ப்பேன். அவங்க ஒன்றா என்ன பார்ப்பாங்க. நம்ம தப்பு செஞ்சுட்டு போனால் அவங்க என்கிட்ட பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்க மாட்டாலும் அவங்க ஆச்சு நம்ம அப்படி அதெல்லாம் பார்க்கவே இல்லையா அவரு. நான் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேன் யாரையுமே. விசாலமாயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லோரும் அவங்கவுங்க தெரிஞ்சபடி வாழ்கிறாங்கன்னா தான் விசாலமாயிடுச்சு. பெரும்பகுதி மனம் விசாலமாக ஆகாத மாதிரி நீங்கள் கற்றுக்க விசாலம் குறைஞ்சிது. எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் டைட் பண்ணுறீங்க, ஒரு பண்டில் பண்ணுறீங்க. ஜாதி கற்றுக்கினீங்கன்னா பண்டில் பண்ணுறீங்க, ஒழுக்கம் கற்றுக்கினீங்கன்னா கூட பண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் காலையிலேருந்து குளிச்சு போட்டு வைக்கிறவருன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பயங்கர திமிரு இருக்கும் என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஒரு மதம் உங்களுக்கு அந்த திமிரை கற்றுக் கொடுத்துரும். மத அடிமையாக மாறிடுவீங்க. மத ஒழுக்கத்துக்கு நீங்கள் ரொம்ப சீரானவராக இருப்பீங்க. அதனால் நீங்கள் விசாலம் அடைய மாட்டேன். மற்றவங்கெல்லாம் பார்த்தோன்னா கேவலமாக பார்ப்பீங்க. என்ன மாதிரி பக்தி உள்ளவங்க இல்லை என்ன மாதிரி ஒழுக்கமானவங்க இல்லை. நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் சாராயம் குடிக்க மாட்டேன், நான் இன்னொரு பொம்பளை எடுத்து கூட பார்த்தது இல்லை அப்படின்னா குறுகிய மனம். அது விசாலம் மாட்டலை. நான் அப்படி இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க பதிவு வாழ்கிறாங்க. எனக்கு தேவைப்பட்டால் பார்ப்பேன், இல்லை தேவைப்படலைன்னா பார்க்க மாட்டேன். எனக்கு தோணுனா பார்ப்பேன், இல்லை தோண மாட்டேன்னாக்கா அது விசாலமாயிடுச்சு. வானம் போல் விசாலமாயிடுச்சு. அது எல்லாத்தையும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். புயல் அடித்தாலும் வெயில் காஞ்சாலும் எல்லாத்தையும் வானம் என்ன பண்ணோம், ஏற்றுக்கும். மனம் வானம் போல் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே பாலைவனத்தையும் நெருப்பு குழம்பையும் ஒன்றா சேர்த்து தான் பூமி இந்த பூமியில் சுற்றுது. பூமியோட விசாலமானது எது? வானம்தான். வரையறுக்கவே முடியாத அளவுக்கு வளர்ந்துச்சு. அதனால் மனம் விசாலமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரையுமே சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. யாரும் உங்களை அவமானப்படுத்த முடியாது, நீங்கள் அவமானத்துக்கு ஆட்பட முடியாது. எதுவும் தோணுதோ அப்படியே பேசுவீங்க. அதனால தான் நான் சாதாரணமாக சொல்கிறேன் தாவோ அப்படின்லாம். ஏன்னா அது ஒரு வார்த்தை. இது அவ்வளோதான். நீ தான் அதை வச்சுன்னு ரொம்ப போராடின்னு பாரமாக வச்சுங்கிற. எனக்கு அதில் இல்லை. நான் அதே சொல்லணும்னு நோக்கமும் எனக்கு இல்லை. யாருன்னா பார்த்துட்டு உடனே தாவோ சொல்லிடணும், ஆமாம் இன்றைக்கி ஒரு 10 தாவோன்னா சொல்லணுன்ற மாதிரி என்ன பண்ணுறது இல்லை. இந்த திட்டமிடுதல் இல்லைன்னாவே விசாலமாயிடுச்சு. ஏன் திட்டமிடுறோம் அப்படின்னா பயப்படுறோம், என்ன நடக்குமோன்னு தெரியாது. பாதுகாப்பு கருதி திட்டமிடுதல் அதிகமாகிடுது. திட்டமிடுதல் அதிகமானவுடனே சூழ்ச்சிகள் அதிகமாகிடுது. சூழ்ச்சிகள் அதிகமானவுடனே வரையறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளையே நம்ம இப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு வர ஆகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ மைண்டடாக, அதாவது விசாலமான மனமாக இல்லை. விசாலமான மனம் வந்தால் தைரியமாக இருப்பீங்க, எங்கேயும் போவீங்க, எதையும் பேசுவீங்க, யாரை கூட யார் எந்த மாதிரியான கேள்வியும் வெல்கம் பண்ணிப்பீங்க. தெரியாதுன்னாலும் சொல்கிறது, எனக்கு தெரிலன்னு சொல்கிறது தைரியமாகிடணும்ல. ஆனால் விசாலமாக இல்லைன்னா குறுக்கிடுவீங்க, பயப்படுவீங்க, பயம் வரும், நடுக்கம் வரும். இதெல்லாம் விசாலமற்ற தன்மையினால் வர்றது. அப்போ இன்பம் துன்பம்லாம் கடந்துடுவீங்க, பிரச்சனை இல்லை. அதுதான் விசாலமாக வருது. அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துறேன். நீங்கள் பயிற்சி பண்ண போனால் உங்களுக்கே புரியும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி ஒன்றும் இல்லை, சும்மா இன்றைக்கி கூட விஷயம் அப்படி தான். அற்புதமாக எடுத்துக்கலாமா, வாழ்க்கையை அற்பமாக எடுத்துக்கலாமா? வாழ்க்கை அற்பம்தான், ஆனால் நான் அற்புதம். ரெண்டும் தான் எடுத்துக்கணும். ஒன்று விட்டு ஒன்று இல்லை. அங்கே வாழ்க்கை அற்பம், நான் அதில் அற்புதம். இந்த அற்ப விளையாட்டை நான் அற்புதமாக விளையாடுவேன். அதான் விசாலம். உனக்கு இதானே முடியும், இந்த நேரத்துக்கு தான் முடியும்னு சொல்லிட்டு போனோம். புரியுதுதா? யாரும் உங்களை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி முடியுமோ அதை நீங்கள் தானே கவனமாக இருக்கணும். உங்கள் நேரத்தை நீங்கள் தான் கையாளணும். அந்த மாதிரி நீங்கள் தான் கவனம். விசாலம் ஆக உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். தான் புள்ள விருப்பம் இருந்தால் புள்ள பிரச்சனை, புருஷன் குடிகாரனாக இருந்தால் புருஷன் பிரச்சனை, எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை என் பிரச்சனை ஆக்கி வச்சுக்கிறேன். என் புருஷன்னா தான் எனக்கு பிரச்சனை, எவன் புருஷனும் யோசிச்சு பாரு. இப்போது நீங்கள் ஒரு கோமலான்னு வச்சுக்குவோம். கோமலாவுக்கு வீட்டுக்காரன் பேர் என்ன பேராக வச்சுக்கலாம்? கோமலா வீட்டுக்காரனுக்கு பேர் என்ன வைக்கலாம்? நாராயணன் வைக்கலாமா? இப்போ கோமலா என்ன நினைனா, இவன் கோமலா வீட்டுக்காரன் கிடையாது, குமுதா வீட்டுக்காரன் நினச்சாலும் என்ன ஆகும்? நீ திட்டணும், நீ இந்த குமுதா வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வரான்னா என்ன பண்ணுவா? கோமலாவுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு.
கோமலை என்ன நினச்சினார்னா இவர் தான் எனக்கு வீட்டுக்காரன், இவர் தான் என் குடிக்காரன், இவர் எல்லாருக்கும் நல்ல புருஷங்கிறான், என் நல்ல புருஷன் இல்லை. இதுதான் பிரச்சனையே. புரியுதா? இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேர் மட்டுமே இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு குடிப்பார், நான் குடிக்காரன் சொல்லுவீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? அங்கே கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு வேறு யாருமே இல்லை. இங்கே சுற்றி பார்க்குறீங்க, ஒருத்தர் ஒரு டிசைனாக இருக்கோன்னே நம்ம எந்த டிசைனில் மாட்டலான்னு இருக்கிறீங்க. விசாலம் ஆகிட்டா அந்த டிசைனுக்குள்ளவே மாட்ட மாட்டீங்க. ரொம்ப பெரியா இருப்பீங்க. அதுக்கு தெரிஞ்சபடி அது எதுவும் வாங்குது. இப்போனா அவர் சுத்தமாக ஓடுறாங்க, சுடுகாடு பார்த்து தான் இருக்குது. நிதானமாக போய்க்கலாம். என்ன இப்போ யாருக்குண்ணா பதட்டம் இல்லாத நிதானமான ஒரு மனநிலை விசாலமாயிட்டா வரும். புரியும், எல்லாம் புரியும். ஏன் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார் மாதிரியும் ஆக பார்க்குறேன், அங்கே தான் புரியல. நான் என்ன மாதிரி இருக்கும்போது எனக்கு பயமோ விசாலமான மனம் தான் இருக்கும், எனக்கு பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஏன்? எனக்கு உண்டானது எண்ணி பார்க்குறேன் 8 பேர் தான். ஓகே, ஆமாம் பார்த்தா 10, 5, 20 ஆயிடுது தானே. அது நடக்காமையும் போயிடும். ஒரு நாள் 10ஆம் போயிடுச்சா என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு பயமும் இருக்கணும் தானே. அப்போ எது வேணா இருக்கும், எப்படி வேணா இருப்பாங்க, யார் வேணா வருவாங்க, யார் வேணா போவாங்க. நான் எப்படி இருக்கணும்? நான் சரியாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா புரிஞ்சிச்சா? விசாலமாக இருந்தால் யாரும் கவனிப்பேன், நான் யாருக்கும் வழி விடுவேன். அவரு இவரு என்னென் மீன் யாருக்கும் இடுமீன், அந்த சிவாகமத்தில் பாட்டு இருக்கும். அவரு நான் ஏன்னு ஒருத்தன் சொல்லி வச்சுட்டுக்கிறான்னா அவன் ஜாதிக்கு பாடுபட்டுக்கிறான். அவன் விசாலமாயிட்டா ஜாதி மதம்லாம் இருக்காது, ஜாலியாக இருப்பீங்க.